ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, குமரன் வந்து அந்த 50 lakhs வந்துட்டு வின் பண்ணிட்டார். ஸோ அந்த குஷியில் வந்துட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி வந்து சொல்கிறாங்க, நர்மதா வந்து கேட்குறாங்க, இந்த கப்பை வந்து நம்ம எங்கே வைக்கலாம் அக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பை வந்து வெளியில் ஹாலில் வையே, குறிப்பாக இந்த பாட்டிக்கு தெரிகிற மாதிரி வையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி, ஏண்டி என்ன மட்டும் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், நீ தானே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் குமரன் மாமாவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே பேசிகிட்டு இருப்பீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த இப்படி சொல்லாத காவேரி, எனக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, ஒரு மாதிரி குத்துது, நான் தான் வந்துட்டு மாமாவை வந்து அப்படி வந்து யோசித்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. குமரன் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறமா எங்கள் குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த போட்டியில் வந்துட்டு கலந்துக்கிறது எனக்கே இப்படி ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படின்றது தெரியல, ஆனால் இந்த டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்தது நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்லி பேச்சு வாக்கில் அப்படியே சொல்லிட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்ம அத்தை அம்மாவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. ஐயோ, என்ன விஜய் பேரை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குமரன் வந்து, சாரி அத்தை, நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இப்போ அத்தை வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல தம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அந்த தம்பி, ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காவேரி அமைதியாக வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, விஜயை பற்றி ஃபீல் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்காங்க. குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே பிடிச்சது போக என்கிட்ட வந்து 10.5 லட்சம் வருது, நம்ம அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு விஜய்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு மாமா கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க வேணாம், இப்போ அக்ரிமெண்ட் வந்து 1 இயருக்கு போட்டது, நான் போய் இருந்துட்டு வந்துட்டேன், திரும்ப வந்து அந்த பணத்தை கொடுக்குறதுல என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. உடனே குமரன் வந்து, இல்லைம்மா, பணத்துக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து விஜய்க்குள்ளே இருக்குது, அதை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவங்க காவேரி சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் போயிட்டு 1 இயர் இருந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்துட்டேன், அப்போ அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது, திரும்ப இந்த பணத்தை கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்காது, அதெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வந்து சைலண்ட்டாக அமைதியாக இருங்க மாமா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு வீட்டை விற்றே கொடுத்துருக்கலாமே மாமா, நம்ம ஏன் கொடுக்கல, ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அக்ரிமெண்ட் போட்டவர்கிட்டையும் சரி என்கிட்டையும் சரி நீங்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்க, பேசிட்டீங்க, இன்னும் என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மாமா, நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இதில் குற்ற உணர்ச்சியாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. குமரனும் அமைதியாக சைலண்ட்டாக அமைதியாக இருக்கார். அப்புறம் பாட்டி வந்து சொல்கிறாங்க, முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசி என்ன ஆக போகுது குமரா, அதெல்லாம் விட்டுடு, முடிஞ்சதாகவே இருக்கட்டும், இதுக்கு மேலே நம்ம வாழ்கிற வாழ்க்கையை நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிடுறாரு. குமரன் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணத்தை என்ன பண்ணலாம், அத்தைக்கிட்டே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தை வந்து உடனே சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு கங்கா கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, கங்கா கிட்டே கொடுத்துரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து குமரன், இல்லை அத்தை, அது நல்லா இருக்காது, நான் உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிற இவ்வளோ ஒரு நல்ல மனசு இருக்கும்போது நீங்கள் பணத்தை மட்டும் ஏன் தம்பி பிரித்து பேசுகிறீங்க, அதை நீங்களே வச்சுருங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன்கிட்ட அவங்க அத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து பேக் எடுத்துகிட்டு படிக்கட்டிலேருந்து கீழே வந்துட்டுருக்காரு. இருக்கும்போது பாட்டியும் தாத்தாவும் உட்காந்துட்டு வந்தால் விஜயை பார்த்துட்டு, என்ன விஜய், பேக் எடுத்துகிட்டு எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்கிறாரு, ஒரு நிம்மதியை தேடி ஒரு பயணம் போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்கிற ரோகிணி வந்து, இவன் எங்கேயோ போயிட்டானா, அப்போ இங்கே இருக்கிற வெண்ணிலா என்ன ஆவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு, தாத்தா நீங்கள் இவ்வளோ ஷாக்காலாம் பார்க்க வேணாம், நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்து நின்றுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா, இந்த கொஞ்ச நாள் எனக்கு வந்து நிம்மதி தேவைப்படுது தாத்தா, அதனால தான் நான் வந்துட்டு வெளியே போய் தங்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, விஜய் இங்கே உனக்கு என்ன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இடம் மாறி இருந்தால் மனசு மாறுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனால் வந்துட்டு இடம் மாற்றி போகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் வந்து, அதெல்லாம் இல்லை,
நான் ஏன் தாத்தா மனம் மாறணும், அதெல்லாம் மாற மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு புரியுது விஜய். நீ வந்து இந்த இடத்துல இருந்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஏதாவது ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உன் மனசு வந்து அப்படியே அமைதியாகும், அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, இப்படி வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் நிறுத்திக்க விஜய், எங்ககிட்ட கேட்காம நீ வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடுற நிறைய விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி பாட்டியும் அதான் சொல்கிறாங்க. அதுதான் விஜய் நானும் சொல்லலான்னு வந்தேன், நீ ஏன் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துடுற எங்களை கேட்காம, நீ எங்களை கேட்டினா நாங்கள் என்ன விடமாட்டேன்னா சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் புரியுது பாட்டி, ஆனால் நான் வந்துட்டு இந்த முடிவு வந்துட்டு இப்போ தான் எடுத்தேன். நான் நினச்சேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை தடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், அதனால தான் நான் பேக்கை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. தாத்தா வந்து விஜய்கிட்ட நல்லா பேச கற்றுக்கிட்டே விஜய் அப்படின்றாங்க. ஆமாம் தாத்தா அப்படின்னு சிரிச்சிட்டு, சரி ஓகே தாத்தா என்னை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து எழுந்துட்டு போகிறாரு. அதுக்கிடையில் ரோகிணி வந்து வேகமாக போயிட்டு வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு, விஜய் வந்து எங்கேயோ போகிறாரு, உன்னை விட்டுட்டு போகிறாரு, என்ன பார்க்குற, போய் தடுத்து நிறுத்தி, அவர் ஹாலில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி வந்து வெளியே வந்துடுறாங்க. ராகினி போய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வெண்ணிலா குடுன்னு ஓடியாந்து, விஜய் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. உடனே பாட்டி வந்து, எப்போ பார்த்தாலும் சரியான நேரத்தில் வந்து நீ தடுத்து நிறுத்திடுறியா விஜயை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா அப்படிலாம் திட்டாத, உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க வந்து நம்ம திட்டி அவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம மனசு வந்து கஷ்டப்படும், ஸோ அப்படி பண்ணாத கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அமைதியாக்கிடுறாரு பாட்டியை. விஜய்கிட்ட போயிட்டு வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட போயிட்டு, விஜய் நீங்கள் எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க, என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து அழாத அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் நம்ம ரோகிணி வந்து அப்படியே வந்து கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வெண்ணிலாவை அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் டோர் க்ளோஸ் பண்ணோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறாங்கன்னா காவேரிக்கு அனுப்புறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து இந்த வீடியோ அனுப்பணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம கங்காவும் குமரன் இருக்கார் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக ரேரான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதுதான் ரொமான்ஸு. அதை வந்து இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அங்கேருந்து இங்கே வந்ததுனால தான் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்கிறாங்க. இவர் குமரன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாரு. சரி அங்கேருந்து வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கங்கா வந்து பரவாயில்ல விடுங்க, அங்கேருந்து வந்ததுனால தான் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு, நீங்கள் போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க குமரனை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. கங்கா சொல்கிறாங்க, நமக்கு நல்லது நடந்த மாதிரியே காவேரிக்கு ஏதாவது ஒரு நல்லது வந்து கண்டிப்பாக நம்ம நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் வந்து கண்டிப்பாக கங்கா நாம் வந்து கண்டிப்பாக காவேரிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடத்தி வைப்போம், இந்த வீட்டுக்கு வந்ததில் ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்னு கங்காவும் சொல்கிறாங்க. குமரன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அத்தை வந்து சத்தியம் வாங்கிட்டாங்களே காவேரிக்கிட்ட, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, அம்மா வந்து அப்படி தான் கோபமாக இருப்பாங்க, ஆனால் அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு நல்ல மனசு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அம்மா கிச்சனில் கேஸை ஆன் பண்ணி விட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. நான் போய் கேட்டவுடனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க. அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க, நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு குமரன்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கங்கா வந்து எழுந்து போகிறாங்க. குமரன் வந்து அவங்க கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துட்டாங்க. நான் வந்து மெதுவாக தான் இழுத்தேன், நீ தான் வந்துட்டு வேகமாக வந்து என் மேலே விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்புறமா வந்து கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மாவும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரோகிணி வந்து வீடியோ அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வீடியோ அனுப்பிட்டாங்க. காவேரி வந்து ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து பார்க்குறாங்க. அது விஜயோட வீடியோ. அதில் என்ன இருக்குன்னா, வெண்ணிலா வந்து விஜய் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு காவேரி வந்து லைட்டாக ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அவங்க அம்மா எழுந்து இது என்ன வீடியோ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடுங்கி பார்த்தா அதுவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நான் பண்ணது கரெக்டு தான், நான் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பையன் வந்து இப்படி பண்ணியிருக்கான் பார்த்தியா அப்படின்னு. ஊருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா
அங்கே வந்து வெண்ணிலா வந்து கையை பிடிச்ச உடனே தட்டி தட்டி விட்டான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமுக்கு கல்லை மாதிரி அந்த ஒரு விஷயத்த அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே அவங்க வீட்டில். இதுக்கு கரெக்டாக காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்குறாங்க. காவேரி வந்து அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைம்மா, ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சு, சவுண்டு வந்துச்சு, அதனால தான் வந்து நான் வந்து எழுந்து பார்த்தேன். ஸோ நீ அதை பற்றிலாம் வந்து கவலைப்பட வேணாம், நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதுக்கு மேலே வந்துட்டு உன்னோட முடிவை வந்து நீயா எடுத்தீன்னா நான் வந்து செத்து போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரிகிட்ட சொல்கிறாங்க. காவேரி வந்து அம்மா என்னம்மா ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வந்துட்டு விஜயும் காவேரியும் வந்துட்டு குமரன் கங்கா மாதிரி ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்களாம் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை வந்து தட்டி விட்டு போங்க. யாரெல்லாம் வந்து காவேரியும் விஜயும் வந்து சேரணும் அப்படின்றவங்களாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாருங்கள், பார்க்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.